வெல்கம் டு Yash World. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கப் ரவையை வச்சு நம்ம சாஃப்டான டேஸ்டியான கேக் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் சிம்பிள் மெத்தடில் எக் இல்லாமல் ஓவன் இல்லாமல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரவை வந்துட்டு வறுக்காத ரவை தான். நெக்ஸ்ட்டு அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் பாலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் 1/4 கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டர் மட்டும் கிடையாது, ரீஃபைண்ட் ஆயில் அது மாதிரி வாசனை இல்லாத எண்ணெயாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 30 செகண்டுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்ஸிங்கை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இது பாருங்கள், பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ரவை கொஞ்சம் நேரம் ஊறினா தான் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதனால் இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் கழித்து நான் இந்த மாவை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், பார்க்க சாஃப்டாகவும் இருக்குது, நெக்ஸ்ட்டு திக்காகவும் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடாவே கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் இந்த மிக்சிங்கில் tutti frutti சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு இது கூடவே நான் வந்து நட்ஸும் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து முந்திரியையும் பாதாமையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கேக் ஸ்ட்ரக்சருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இது மாதிரி ஒரு சமமான சில்வர் பாத்திரம் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கேக் டின் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்குள்ளே பட்டர் ஷீட் வச்சு ஆயில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இது உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் கிடையாதுன்னா நீங்கள் வந்து ஆயில் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மைதாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா கேக் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்ஸிங்கை இந்த கேக் டின்னில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டாண்டை கடாய் இல்லைன்னா குக்கர் இது மாதிரி அழுத்தமாக உள்ள பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே 15 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 15 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மோல்டை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், பாத்திரமும் அந்த கேக் டின்னும் வந்துட்டு டச் ஆகக்கூடாது. கேக் டின் சென்டரில் தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மாவு கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து tutti fruttiயும் நட்ஸும் சேர்த்துக்கிறேன். இது பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். இப்போ இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே 45 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். கேக் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு செக் பண்ணுறதுனா, ஒரு குச்சி வச்சு அதில் குத்தி பார்த்தீங்கன்னா கேக் வந்து அந்த குச்சியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ நம்மளோட சூப்பரான சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கேக்கை திருப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அடியில் வச்சுருந்த பட்டர் ஷீட்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், பட்டர் ஷீட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலையே இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்மளோட குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான கேக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம இந்த ரவா கேக்கை வந்து சுலபமாக செஞ்சிடலாம். புதுசாக கேக் ரெடி பண்ணுறவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாஃப்டான டேஸ்டியான கேக் கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட Yash World கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறந்துடாமல் இந்த வீடியோவை லைக்கும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.